இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கேஸ் டிடெக்டர்ஸ், இது கப்பலில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் டிடெக்டர்ஸ், கேஸ் டிடெக்டருடைய கேலிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா, டேங்க்குள்ளே வந்து நிறைய கேஸ், பாய்சனஸ் கேஸஸ் அது மாதிரிலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கப்பலில் ஒரு பேலாஸ்ட் டேங்க் இன்ஸ்பெக்ஷன் அது மாதிரிலாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து பாய்சனஸ் கேஸஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் தான் இந்த கேஸ் டிடெக்டர். இது ஒழுங்காக டிடெக்ட் பண்ணாதான் நம்ம வந்து இப்போ அந்த டேங்க்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இந்த பேலஸ்ட் டேங்க் இன்ஸ்பெக்ஷன் எதுக்கு பண்ணுறோன்னா, பேலஸ்ட் டேங்க்கில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது டக்ஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ணோம், இதெல்லாம் பண்ணும்போது நிறைய டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை உள்ளே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும், அதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கா, ஃப்ரேம் எதனா டேமேஜ் ஆகிருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் அந்த பேலஸ்ட் டேங்க் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த பேலஸ்ட் டேங்க்கில் வந்து எப்போவுமே வந்து மூடியே இருக்கும். அந்த மூடி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே நிறைய வந்து கேஸஸ், நமக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ள லெவல் இருக்காது. அந்த ஆக்சிஜன் லெவல்லாம் கரெக்டாக நமக்கு தேவையானது உங்களுக்கு தெரியும் 21% இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியதுக்கு தான் நம்ம போய் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்று போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட்டு அது தனியாக, பாக்கெட் எக்யூப்மெண்ட் அது ஒன்று இருக்குது தனியாக. ஸோ இதை முதல்ல வச்சு இதிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஒரு டியூப் வரும். அந்த டியூப்பை வந்து டேங்க்குள்ளே விட்டுட்டு நம்ம இதை பவர் ஆன் பண்ணோன்னா இதில் வந்து ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, மற்ற கேஸஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படி எல்லாம் காமிக்கும். அதோட பர்பஸ் தான் இது. சரி வாங்க நம்ம இது எப்படி கேலிப்ரேஷன் பண்ணும்போது தான் பார்க்கலாம். பே 38 நம்பர் 5 கார்கோ ஹோல்ட் பிரிட்ஜுக்குள்ளே போகிறோம். இது கொஞ்சம் டீப்பாக இருக்குங்க. இதுதாங்க பாருங்கள், நம்பர் 5 கார்கோ ஹோல்டு. கார்கோ ஹோல்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் கார்கோ ஹோல்ட்னா என்னன்னு தெரியாது. கார்கோ ஹோல்டுனா கார்கோ எடுத்துகிட்டு போகக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கண்டெய்னரில் ஸ்டெப்பில் வந்து கீழே ஒரு அடியில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். டெக்கு, மெயின் டெக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடியில் இருக்கக்கூடியதான் கார்கோ ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போவோம். அதுதான் கார்கோ ஹோல்டு. பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சைடில் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். கீழே போகிறோம். கீழே தான் படிக்கட்டு. கீழே லாஸ்ட் டெக்கில், இங்கேருந்து லாஸ்ட் டெக்கில் போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஆழமாக இருக்கும். அது இல்லாமல் லைட்ஸ் அங்கே ரொம்ப முக்கியம். கப்பலில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் கப்பல்களில் எக்கச்சக்க லைட் இருக்குங்க. இந்த லைட்ஸ்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ கீழே போகணும். உள்ளே இருக்கிற இடம்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் வேறு. சரி, இப்போ நம்ம டேங்க் கிட்ட வந்தாச்சு. சரி வாங்க பார்க்கலாம். ஃபேன் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதை கோயிலில் பாருங்கள், அங்கே இருக்க டேங்க்குள்ளே தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் உள்ளே இருக்க அட்மாஸ்பியரிக் ஏரெல்லாம் வெளியே எடுத்துட்டு நமக்கு க்ளீன் ஏர் வெண்டிலேஷன், இந்த வெளியே இருக்க வெண்டிலேஷன் ஏரை வந்து உள்ள அனுப்பும். அதுதான் இந்த வெண்ட் ஃபேனு. இதை வச்சு தான் நம்ம வந்து வெண்டிலேஷனுக்கு ஏர் வந்து சர்க்குலேஷன் பண்ணுவோம். நம்ம இப்போ அந்த டேங்குக்குள்ளே தான் போகிறோம். சரி வாங்க. இப்போ நம்ம டேங்க்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போர்ட்டபிள் டிடெக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு எல்லா ஆக்சிஜன் லெவல்லாம் கரெக்டாக இருக்கா, நமக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் 21%, 20.9 இருந்தாலும் ஓகே. ஸோ தட் வெண்டிலேஷன்லாம் பர்ஃபெக்டாக ஆகிடுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே இறங்க போகிறோம். ஓகே ஓகே ஏர் இன்லெட் டியூப்பை நான் கனெக்ட் பண்ணுறேன். டிடெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டியூப்பை வந்து நான் டேங்க்குள்ளே போட்டுட்டு அதில் இருக்க ரீடிங்கை டேங்க்கில் கேஸஸ்லாம் இல்லையான்னு மெஷர் பண்ண போகிறேன். சரிங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கேஸஸ் எல்லாம் 0 கொடுத்து ஆக்சிஜன் லெவல் மேலே 20.9. இப்போ இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம கேஸஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேங்க்கில் வேணுங்க போகலாம்.
Starboard set. Okay, starboard set. Level is 20.9, others need. இந்த டேங்க்குள்ள அப்படி என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த டேங்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஒன்றொரு கொடுக்குறா பார்க்கலாம். ஸோ இப்போ நான் செக் பண்ண எக்யூப்மெண்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியணும்ல, அதுக்கு தான் இந்த கேலிப்ரேஷன். ஸோ கேலிப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இது எப்படி கேலிப்ரேஷன் பண்ண போகிறோம் தான். இப்போ சென்சர்ஸ்லாம் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறது தான் இந்த கேலிப்ரேஷன் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கேஸ் வச்சு தான் இந்த டிடெக்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த மாடல் நம்ம என்ன மாடல்னா ரெக்கன் கைக்கி GX 8000 இதோட கேலிப்ரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போது இதை கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஏர், ரீசெட், பவர் இந்த 3 பட்டனையும் சேர்த்து ஒன்றா அமைக்கணும். இப்போது இந்த ரெக்கன் கைக்கில் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. இந்த பாஸ்வேர்டு வந்து என்ன போடணும்னா இங்கே நெக்ஸ்ட்டு இது வந்து பாஸ்வேர்டு வந்து இதுக்கு வந்து 0008. இதுதான் அதோட பாஸ்வேர்ட். தென் ப்ரெஸ் என்டர். வந்தவுடனே உங்களுக்கு காமிக்குது பாருங்கள், மெயின்டெனன்ஸ் மோடு வந்துடுச்சு ரெக்கன் கைக்கில். நாவ் யூ ஹேவ் டு சேஞ்ச் பண்ணணும். இல்லை ஸ்டார்ட்டு ஆப்ஷனு, பீப் டெஸ்ட்டு, பம்ப் டெஸ்ட்டு, அலாம் டெஸ்ட்டு, பம்ப் டெஸ்ட்டு. ஸோ ஒன் கேலிப்ரேஷன் இதுவும் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், ஆட்டோ கேலிப்ரேஷன். நம்ம பண்ண போகிறது ஆட்டோ கேலிப்ரேஷன் ஃபார் எல்லா சென்சரும். இதில் இருக்கக்கூடிய எல்லா சென்சரும் கேலிப்ரேட் பண்ண தான் பண்ண போகிறோம். ஸோ இது ஆட்டோ கேலிப்ரேஷனை ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ண போகிறோம். இப்போ ஆட்டோ கேலிப்ரேஷன் என்டர் பண்ண உடனே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய சென்சர்லாம் என்னென்னா CH4க்கு, ஆக்சிஜனுக்கு, கார்பன் மோனாக்சைடுக்கு, அப்புறம் H2Sக்கு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிறது ஸ்பேன் கேஸ். இந்த ஸ்பேன் கேஸில் வந்து சேம் இதில் பார்த்தீங்கன்னா இதோட லெவலும் இந்த கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைட், மீத்தேன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதுவும் லெவலும் சேமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்பேன் கேஸை யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா 50 ppm, கார்பன் மோனாக்சைடு வந்து 50 ppm. ஓகே, மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் 25 ppm, ஹைட்ரஜன் சல்ஃபைட் 25 ppm. சேம் மீத்தேன் வந்து 50, இதுவும் 50. நெக்ஸ்ட்டு O2 வந்து இதில் 12% ஆஃப் வால்யூம். ரெண்டும் மேட்ச் ஆகிறதா தான் நம்ம இந்த கேஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் மேட்சிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இதை டேரெக்டாக வந்து இதை லைனில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம ஒரு கனெக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து இது ஒரு பேக்கில் வந்து இந்த கேஸை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேக்கில் ஏர் வந்திருக்கு. ஸோ நான் வந்து இந்த த்ராட்டல் வால்வை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏர் எஸ்கேப் ஆகக்கூடாது, அதுக்காக. ஜஸ்ட் அதை லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபார் டைம் பீயிங். ஸோ தட் இதில் இருக்க ஏர் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இதை லாக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த கேஸை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, இந்த ஸ்பேன் கேஸை. ஏன் டேரெக்டாக இதில் வந்து இதில் கொடுக்கக்கூடாதுன்னா, அது ரொம்ப ப்ரெஷர் வந்து சென்சர்ஸ்லாம் போயிடும். அதனால் லைட்டாக இப்போது நம்ம இந்த பேக்கெட்டுக்குள்ளே இந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த இதில் இதுதான் இதோட இன்லெட். இதை பார்த்துங்க, இதுதான் கேஸ் இதில் இன்லெட்டில் நம்ம இதை சொருவணும். இதை ஸ்டார்ட் பண்ண பிறகு உள்ளே சொருவின உடனே என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது வரும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் லெவலோட இந்த லெவல் ஆல்மோஸ்ட் இங்கே காமிச்சாச்சோன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணி கேலிப்ரேஷன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோ கால் வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னாலே கேலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பாட்டில் லெவலோட இதுவும் மேட்ச் ஆகும். கார்பன் மோனாக்சைடு 49 ppm, இது 58, CH4 மீத்தேன் வந்து 50,
அண்ட் ஆக்சிஜன் O2 வந்து 12% அண்ட் H2S வந்து 21.5. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவாகிடுச்சு. ஆர் 30 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே ஆன உடனே நீங்கள் வந்து என்டர் பண்ணால் போதும். இப்போது டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சு பாருங்கள், உங்களுக்கு கேலிப்ரேஷன் பாஸ். அவ்வளோதான். இதுதான் இங்கே இந்த மாடலோட கேலிப்ரேஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பர்சனல் டிடெக்டர். நான் நேற்று காமிச்சது வந்து போர்ட்டபிள் டிடெக்டர் அந்த வீடியோவில். ஸோ இது வந்து பர்சனல் டிடெக்டர் வந்து நம்ம வந்து உள்ள டேங்க் உள்ள போகும்போது இதில் வந்து எதனா இன்கேஸ் எனி பாய்சனஸ் கேஸ் எதனா லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் வந்து அலாம் கொடுக்கும். ஸோ அந்த டைம் நம்ம எக்ஸிட் ஆகிடும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலும் சரி, மற்ற கேஸ் எதனா வந்தாலும் சரி. அதுதான் இந்த பர்சனல் டிடெக்டர். ஆஃப் பண்ணியா சார்?